தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். பரஸ்பர வரி விதிப்புன்ற பேர்ல அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு 10% 40% வரைக்கும் வரி விதிச்சிட்டு இருக்காரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில சைனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 84% வரியும், அரிய கனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு பல கட்டுப்பாடுகளையும் விதிச்சு பதிலடி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளினுடைய பிரதமர்களும் இது பொருளாதார போருக்கு வழிவகுக்கும், இது சரியான ஒரு வரி விதிப்பு கிடையாது அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருந்தும் அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்புக்கு கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போதே அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு வரி விதிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியல் தான் இப்ப இணையத்துல பரவி மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களே வாழாத நாடுகள்ல கூட 10% வரி விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவின் தீவுகளா இருக்கக்கூடிய இந்த ஹெர்ட் மற்றும் மெக்டோனல்ட்ஸ் போன்ற தீவுகளுக்கு 10% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுகள் அண்டார்டிகாவுக்கு அருகில இருக்கு. இங்க மனிதர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெறும் பெண்குயின்கள் மட்டும்தான் இந்த தீவுகள்ல வசிச்சுட்டு வருது. ஆனா இந்த தீவுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி 10% வரி விதிச்சிருக்காரு. இதே மாதிரிதான் நார்வேவினுடைய தீவுகளா இருக்கக்கூடிய ஸ்வால்பார்ட் மற்றும் ஜான் மேயோன் ஆகிய இந்த 2 தீவுகளுக்கும் 10% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 தீவுகளிலேயுமே நிரந்தரமா வசிக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. இந்த 2 தீவுகளையும் சேர்த்தே மொத்தமாவே 2500 மக்கள் வசிப்பாங்க. ஆனா அவங்களுமே நிரந்தரமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த தீவுக்குமே 10% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி மனிதர்களே வாழாத தீவுகளுக்கும், மனிதர்கள் ரொம்பவே சொற்பமான அளவுல வாழக்கூடிய, அதுவும் நிரந்தரமே இல்லாத ஒரு இடத்துக்கும் 10% வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து மக்கள் சமூக வலைதளங்கள்ல இப்படிப்பட்ட 2 இடங்கள்ல இருந்தும் அப்படி என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகுது அப்படிங்கிற சந்தேகத்தோட தங்களுடைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க.